like I'm floating. Yeah, break out, I've got to see. ஸோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது GoPro Hero 10 வந்து செக் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. இன்ன வரையும் GoPro Hero 8லேயே பண்ணிவிட்டு இப்போ புதுசாக GoPro Hero 10ல் பண்ணுறோமா. வெயிட்டு செம்ம வெயிட்டுங்க. முன்னாடி வந்து அந்த ஜாவை வந்து இழுக்குது, அந்த முன்னாடி அப்படியே இப்படி அமுங்குது, அப்படியே கொஞ்சம் வெயிட் தெரியுதுங்க, நல்லா தெரியுது, நல்லா செம்ம வெயிட்டுங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. பட் ஆனால் வந்து நம்ம GoPro Hero 8 விட இது வந்து பெட்டராக தாங்க இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:20 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த நம்ம GoPro Hero 10 வந்து செக் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக இல்லை அப்படியே ஒரு சின்ன விளாகுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வந்து மோட்டோ விளாக் எடுத்து. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து எப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டியிலேருந்து மதுரைக்கு வரும்போது எடுத்ததுங்க. அதோடு சரி, அதுக்கடுத்து நம்ம எங்கேயுமே வந்து மோட்டோ விளாக் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து தான் கேமராவும் வேறு போச்சா. ஸோ அதனால் வந்து அப்படியே விட்டாச்சுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா பெட்டராக தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் வேறையா. ஏன்னா இப்போதைக்கு GoPro Hero 10 தான் கொஞ்சம் GoProலே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்ல முடியாது. GoPro Hero 10 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன்றனால ரொம்பவே நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வாரண்டியோடு வாங்கிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேஃப்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து Insta 360 வந்து வாங்குங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நான் ஏன் அதை வந்து முக்கியமாக வாங்கலைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ GoPro Hero 8ல் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க. ஸோ அப்பப்போ ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, அப்பப்போ வந்து அதுவாகவே ஆஃப் ஆயிரும், அப்பப்போ ஹீட் ஆகி நம்ம அது ஹேங் ஆயிரும், அந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா. நம்மளுக்கு வந்து அந்த பக்கு வந்து தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்டரியை வந்து கழட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக போயிடும், எல்லாமே கரெக்டாகிடும். இப்போ Insta 360 வாங்கி அது வந்து வேறு என்ன மாதிரி அதுக்கு வேறு ஏதாவது பக்கு இருந்து அது வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து நம்ம GoPro வந்து இந்த பிரச்சனை தான் வரும்னு ஒரு என்ன எப்படி சொல்கிற ஒரு 40% நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ அந்த கேமராவில் வந்து புதுசாக வாங்கி அதை பழகணும். ஸோ அதனால் வந்து அதை வாங்கலைங்க நான். அதான் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குயிக் ஸ்டார்ட் இருக்கா, டக்குன்னு ஒரு அழுத்திட்டு நம்ம மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி பேட்டரி கட்டுறதுமே இதை கீழே தனியாக கட்டுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதனால தான் அதை எடுக்கலை. ஸோ இது நம்ம GoProன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் எப்படி பேட்டரி மாட்டணும் என்னென்ன எல்லாமே அட் த மேக்ஸிமம் ஒரு 80% இதை பற்றி நல்லா தெரிஞ்சிடும். அதனால் வந்து தாங்க GoPro Hero 10 எடுத்தது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்குதுன்னு தெரிலங்க. ஸோ தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த நல்லா இருக்கா. ஏன்னா வந்து இந்த ஈவினிங் டைம் வரையா நான் நல்லா தான் GoPro Hero 8லேயே வேறு லெவலில் இருக்கும் கிளாரிட்டியெல்லாம். Hero 10ன்றனால சொல்லவே தேவையில்ல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஆடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா GoPro Hero 8 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு இறஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதில் எப்படி அந்த வின் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி உங்களோட இந்த மாதிரி கன்வே பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்ம ப்ளூ ஏஞ்சலோட கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கேப் ஆகி போச்சுங்க நம்மளுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி. வாட்டர் ஏர் பொல்யூஷனை எடுத்துப்படுத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. கிளைமேட்டை பார்த்தீங்களா இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி இந்த மந்தில் ஒரு ட்ரிப் அப்டேட் வருங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் 5 மினிட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு மாதிரி ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு.
ஸோ அதுதான் கரெக்டாக 5 minutes 30 seconds என்னமோ இருந்துச்சுங்க. ஸோ ரைட், ஓகே, அதை என்னென்னு பார்த்துக்கலாம். அதான் போக பழகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. ஸோ இப்போ வீடியோ செக் பண்ணேன், ஃபுட்டேஜ்லாம் ஓரளவு பக்காவாக தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்றேன். ஸோ ரெகுலராக மீன்ஸ் வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் அடுத்த மேக்ஸிமம் கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நம்ம வேறு லெவல் பண்ணிடுவோங்க. ஸோ இனி வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்துருங்க அடுத்த மேக்ஸிமம். ஏன்னா வந்து கோப்ரோ வந்து ப்ராப்ளம்னால தான் நான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட முடியலை. ஏன்னா ஐயோ கோப்ரோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது. நம்மளுக்கு அந்த வீடியோவில் அந்த கேமரா வச்சுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வருது வீடியோ எடுக்கவே. இல்லாட்டி என்னடா அது ஒரே வேகாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம ப்ளூ ஏஞ்சலில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் இருக்குங்க. ஸோ மதுரையில் இருக்குங்க கட்டாயம் வந்து, ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அடுத்த மேக்ஸிமம் வந்து நம்ம எங்கனக்குள்ளே தானே சுற்றுறோம். இந்த அமெரிக்கன் காலேஜ் ரோடு, அப்புறம் அந்த கேகே நகர், அப்புறம் நம்ம ஹைகோர்ட்டு. ஸோ இதில் தானே இருக்குது. அடுத்த மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்த மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பட் நம்ம தான் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வண்டி அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்தலாம் என்ன பிளான் பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து நம்ம அதுக்கு ஒரு பிக் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோபோவிக் தாங்க. ஸோ மாட்டலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரோ மைலேஜ் தராது, மைலேஜ் தராது தான் யார் இல்லைன்னு சொன்னால். பட் நம்ம வண்டியை அடையாளப்படுத்தணும்னா அதை மாட்டித்தான் ஆகணும். ஸோ மாட்டினா அது வந்து பெர்மனெண்ட் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வந்து அதை மாட்டிட்டு நம்ம வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் பண்ண மாட்டேங்க நான். ஸோ ஓரளவுக்கு மினிமம் ஸ்பீடு, என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு அவசரம்னா தான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறது. ஸோ மற்றபடி வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு நார்மல், அது ஒரு ஆசை. ஸோ ஆக்ரோபோவிக் மாட்டி ஸோ நம்ம வண்டி எப்படி போகுது, எப்படி தான் இருக்குது அப்படின்றது ஒரு பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ அவ்வளோதான். அந்த சின்ன ஆசையை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றிடலாம். அப்புறம் அந்த ஆக்ரோபோவிக் மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ரைடு போவோங்க. ஸோ கட்டாயம் போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக தாங்க. ஸோ பொருள் காட்சி இங்கே இருந்ததை தூக்குனாங்க. பட் மறுபடியும் வந்து இங்கே போட்டாங்க. இங்கே இடம் பேர் என்னமோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சே. ஐயோ, இந்த இடம் பேர் மறந்து போச்சு எனக்கு. நல்ல பேர். இதுக்குள்ளே ஒன்றாவோட போல் நம்ம இந்த இது போட்ட பிறகு. சரிங்க. ஸோ அநேகமாக வந்து இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ரொம்ப லென்த்தியான வீடியோலாம் இல்லை, சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ டெஸ்டிங்காக தான். ஹாய், சரிங்க. ஸோ அநேகமாக வந்து இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்டாகுங்க, சரிங்களா? ஜஸ்ட் வந்து இந்த கேமரா வந்து டெஸ்ட் பண்ணுற வீடியோ தான். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அடுத்த மேக்ஸிமம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்த மேக்ஸிமம் வந்து பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தாங்க வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? எங்கேயாவது போயிட்டே இருப்பேன். இதான் நம்ம ப்ளூ ஏஞ்சல், சரிங்களா? RS200 இந்த வண்டியை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 21,000 kilometers கவர் பண்ணியிருக்கேங்க. வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. பட் 3 வருஷத்தில் வெறும் 26,000 kilometer தான் ஓட்டியிருக்கேன். பட் பார்த்துக்குங்க அப்போ நான் எப்படி ஓட்டியிருப்பேன்னு. இப்போ ரைடுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவேங்க. அப்பப்போ எங்கள் கோர்ட் வந்து பக்கம்ன்றனால எங்கள் பக்கத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த வண்டி எடுக்க மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு வண்டி இருக்குது. ஸோ அதை எடுத்து தான் போயிட்டுருப்பேன், சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.